நான் கொய்த்துக்கு போறேன். கொய்த்துல 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசி முடிச்சவர் பார்த்தா எல்லாருக்கும் கம்மங்கூழ் குடிக்க கொடுக்குறாங்க கொய்த்துல. அப்ப எங்க போனாலும் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் டாக்டர் சொல்றான். சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, குதிரவாளி, சாமை, திணை, காடக்கண்ணி, இது மாதிரி 8 தானியங்கள் இருக்குது. இந்த 8 தானியங்களுக்கும் நெல்லுக்கு தேவைப்படுறதுல 10 பங்கு தண்ணி இருந்தா விளைஞ்சு போகுது. ஒரு மலையில உழுது போட்டுடுறாரு, அடுத்த மலையில விதைய விதைச்சு அந்த முள்ளு கிளைய போட்டு இப்படி இழுத்தாருன்னா மூடிக்குது. அந்த பூ வர்ற நேரத்தில் இன்னொரு மழை பெஞ்சுனா கருது வந்து விளைஞ்சு போச்சுன்னா. அந்த தெனை சாமையெல்லாம் 75 நாள்ல விளையுது. காடக்கண்ணி 70 நாள்ல விளையுது. இதே போல அற்புதமான தானியங்கள் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் என்ன சொன்னான், இங்கிலீஷ்காரன், கொஞ்சம் இடத்துல விளையுதுங்கிறதுனால மைனர் மில்லெட்டுன்னு சொன்னான். நம்மால தமிழ்ல மொழிபெயர்த்தான் சிறுதானியம்னு மொழிபெயர்த்தான். அட முட்டா பயிலா, இது சிறுதானியம் இல்லடா, இது சத்து மிகு தானியம்.